கோவை அரசு பள்ளியில் சத்துணவு உணவில் பள்ளி விழுந்ததில் 44 மாணவர்கள் மயக்கம் அடைந்தனர். இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மாணவர்களுக்கு திமுக அரசு வழங்குவது சத்துணவா அல்லது உயிரை எடுக்கும் விஷ உணவா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கோவை மாநகரம் கவுண்டம்பாளையம் பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் பள்ளி விழுந்ததால் 44 மாணவ மாணவியர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நல்ல வாய்ப்பாக அனைத்து மாணவர்களும் உயிர் பிழைத்து விட்ட போதிலும் அவர்களுக்கு ஏதேனும் நடந்திருந்தால் என்னவாகி இருக்கும் என்பதை நினைக்கவே நெஞ்சம் பதறுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோவை மாநகராட்சியில் பள்ளிகளில் சமையல் அறையில் தூய்மையின்றியும் பராமரிப்பின்றியும் கிடைப்பதுதான் இந்த நிலைக்கு காரணமாகும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், மாணவர்களுக்கு உணவு வழங்கப்படுவதற்கு முன் அதன் தரம் பரிசோதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை நடைமுறை கூட இந்த விஷயத்தில் பின்பற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் சத்துணவு வழங்கப்படுகிறதா அல்லது நச்சு உணவு வழங்கப்படுகிறதா என்பதே தெரியவில்லை. இந்த நிகழ்வுக்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் அதை தமது சாதனையாக காட்டிக்கொண்டு விளம்பரங்களை வெளியிடும் முதலமைச்சர் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்காதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பள்ளி விழுந்தது குறித்து முதலமைச்சரோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ சமூக நலத்துறை அமைச்சரோ இதுவரை யாரும் வாயை திறக்காது ஏன் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நிகழ்வு குறித்து யாருக்கும் தெரியாமல் மூடி மறைக்க அரசு முயன்றது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே சத்துணவில் பள்ளி விழுந்ததால் பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ், அனைத்து பள்ளிகளிலும் தரமான சத்துணவு வழங்கப்படுவதையும் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படுவதற்கு முன் சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உணவை சுவைத்து பார்ப்பதையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசிற்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் ஒன்றை வைத்திருக்கிறார்.